ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸில் நைலான் ஒயர் யூஸ் பண்ணி எப்படி ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடல் ப்ரேஸ்லெட் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறதுக்கு நான் டால்ஃபின் சிந்தட்டிக் ஃபிஷிங் லைன் இந்த ஒயர் தான் நான் எடுத்துருக்கிறேன். அதாவது இது நைலான் ஒயர் தான். இந்த நைலான் ஒயர் அப்படின்னு நீங்கள் கடையில் கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் 30 சைஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த சைஸ் எதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒயர் ரொம்ப ஃபைனாக இருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கும் நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த சைஸ் எடுத்துருக்கிறேன். இதுக்கு அடுத்த சைஸ் 40 சைஸு. ஸோ அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சைஸ் அதிகமாக அதனுடைய திக்னஸும் அதிகமாகும். இப்போ நான் இந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 7 இன்ச்சு சைஸு ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறது நாளைக்கு நான் இதில் 60 இன்ச்சு சைஸில் நான் ஒயரை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஒயரை நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணணும். டபுளாக ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு சைடு 30 இன்ச்சும் இனி சைடு 30 இன்ச்சும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு தான் நம்ம பீட்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஒயரில் நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவும் கேர்ஃபுல்லாக தான் நம்ம இதை பயன்படுத்தணும். இந்த ஒயர் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனாலைக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா கையில் ஸ்க்ராட்ச் விழ ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம சேஃபாகவே தான் இந்த ஒயர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சேஃபாகவே ஒர்க் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு ஜம்ப் ரிங்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஜம்ப் ரிங்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஜம்ப் ரிங்ஸ் ஆட் பண்ணதுக்கு பிறகு இதில் ஒரு கியர் லாக் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இதுதான் கியர் லாக்கு. ஒரு சின்ன பால் சைஸில் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம இந்த ஒயரில் ஆட் பண்ணிடலாம். நம்ம கியர் லாக் பார்த்திங்கன்னா 2 ஒயரையுமே இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம கியர் லாக் ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணால் அப்படின்னா தான் அதில் லாக் பண்ணுறதுக்கு நமக்கு முடியும். ஸோ இப்போ கியர் லாக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது லாக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி லாக் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம பீட்ஸ் ஒவ்வொன்றா ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை உங்கள் கையாலே நல்லா இழுத்து பாருங்கள் லாக் ஆகிருக்கா அப்படின்னு. சப்போஸ் லாக் ஆகலை அப்படின்னா திருப்பியும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க டைட்டாக. ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற ஒயர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக இருக்கிறதுனாலக்கு கொஞ்சம் லாக் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கையால் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம பீட்ஸ் ஒவ்வொன்றா ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் யூஸ் பண்ண பீட்ஸ் பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு சுகர் பீட்ஸ் இல்லை அப்படின்னா சின்ன பீட்ஸ் எது ஆனாலும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பீட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒயரை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது மாஸ்கிங் டேப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாஸ்கிங் டேப் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா செல்லோ டேப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டேப்புமே இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறோம். இப்போ இதில் ஒரு சைடு ஒயரில் நம்ம 7 பீட்ஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு கிறிஸ்டல் பீட்ஸ்லேயே மினி சைஸில் பீட்ஸ் கிடச்சி அப்படின்னா நீங்கள் அதை கூட இந்த சீட் பீட்ஸுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் 7 பீட்ஸ் ஆட் பண்ணிட்டோம் ஒரு சைடு. இதே மாதிரி தான் இனி ஒரு சைட்லேயும் நம்ம 7 பீட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இதுலேயும் நம்ம 7 பீட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போது 2 சைடு ஒயர்லேயுமே 7 பீட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பீட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இதுக்கு அடுத்தால் ஒரு சைடு ஒயரில் 3 கிறிஸ்டல் பீட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீட்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா 5 mm பீட் சைஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்களும் இதே சைஸ் எடுத்து யூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த சைஸ் நமக்கு இந்த ப்ரேஸ்லெட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 3 பீட்ஸ் ஆட் பண்ணதுக்கு பிறகு இன்னொரு சைடு இருக்கக்கூடிய ஒயரோட எண்டை எடுத்துட்டு இதில் எப்படி பண்ணியிருக்கோமோ இதே மாதிரி உள்ளே விட்டுட்டு நம்ம வெளியில் எடுக்கணும். அதாவது நம்ம 3 பீட்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். அதில் கடைசியாக ஆட் பண்ணியிருந்த பீடில் ஒயரை உள்ளே விட்டுட்டு நம்ம வெளியில் எடுக்கணும். இப்போது 2 சைடு எண்டையும் நம்ம இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ஒரு நாட் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி 2 சைடு எண்டையுமே இந்த மாதிரி பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு நீங்கள் இதை இப்படி டைட் பண்ணணும். ஸோ டைட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு பீட்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருந்தோம்ல ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த பீட்ஸ் வரைக்கும் இதை கொண்டு போய் நல்லா டைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம திருப்பி 2வது பீட்ஸ் ஆட் பண்ணணும்.
இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு 3 பீட்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 2 பீட்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ அல்லது நீங்கள் ஒரே கலராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது கலர் மிக்ஸ் பண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளாக் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பீட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதுலேயும் இதே மாதிரி 3 பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இனி ஒரு எண்டை எடுத்து ஒயரோட எண்டை எடுத்து இதில் 3rd பீட்ஸுக்குள்ளே விட்டுட்டு நான் வெளியில் எடுக்கணும். ஸோ வெளியில் எடுத்துட்டு 2 ஒயரோட எண்டையும் நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு டைட்டாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பீட்ஸையும் நம்ம ஆட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதில் பண்ணியிருக்கிறது மாதிரி இந்த மாதிரி டைட்டாக வந்து டைட் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்பலாம் இழுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஓரளவுக்கு அதாவது அந்த பீட்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம டைட் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்தது வந்து ஒரு பீட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் ஆட் பண்ணும்போது நீங்கள் மேலே இருக்க பீட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ செகண்ட் இருக்க பீட்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். நம்ம தேர்ட் இப்போ இந்த பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம டைட் பண்ணும்போது அதுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ட்ரிப்பும் நீங்கள் ஆட் பண்ணும்போது டைட் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதில் பாருங்கள், அதில் ஸ்பேஸ் வந்து ஃப்ரண்டில் இருக்குது அப்படின்னா இந்த பீட்ஸை கொஞ்சம் இந்த மாதிரி மூவ் பண்ணிவிடுங்க. மூவ் பண்ணிவிட்டு இப்போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பீட்ஸை நம்ம டைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டு இந்த பீட்ஸை இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பீட்ஸையும் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பீட்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து 2 செட்டு பீட்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த மாதிரி 3 பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நான் ஒரு 3 பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அந்த சைடு ஒயரோட எண்டை இந்த சைடு பீட்ஸுக்குள்ளே விட்டு நம்ம வெளியில் எடுத்துகிட்டு டைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி நம்ம பீட்ஸை வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இப்போ நான் வந்து இந்த ப்ரேஸ்லெட் 7 இன்ச்சு சைஸில் பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த பீட்ஸோட கவுண்டிங் எனக்கு 7 இன்ச்சு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இதில் இந்த ஜம்ப் ரிங்ஸும் ஹூக்கும் ஆட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே சேர்த்து தான் நமக்கு 7 இன்ச்சு சைஸில் நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம கையில் வேர் பண்ணும்போது நமக்கு கரெக்டான ஃபிட்டிங்கில் கிடைக்கும். பட் நீங்கள் பீட்ஸே 7 இன்ச்சில் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஹூக்கும் ஜம்ப் ரிங்ஸும் ஆட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம கையில் போடும்போது லூஸாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ நான் 7 இன்ச்சு சைஸில் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறதுனாலைக்கு பீட்ஸோட கவுண்டிங் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு சைஸில் தான் நான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு பிறகு திருப்பி நான் ஆட் பண்ணி முடித்த பிறகு எண்டில் வந்து நம்ம சுகர் பீட் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்படி நம்ம சுகர் பீட் ஆட் பண்ணோமோ அதே மாதிரி தான் எண்ட்லேயும் சுகர் பீட் வந்து நம்ம ஆட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஒரு பீட்ஸ் வந்து 2 ஒயரையுமே சேர்த்து வச்சுட்டு ஒரு பீட்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட் போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நாட் போட்டதுக்கு பிறகு இப்போ இதுலேயும் நம்ம சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சைடு 7ம் இனி ஒரு சைடு 7 பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 2 ஒயரையுமே சேர்த்து வச்சுட்டு ஒரு சுகர் பீட் ஆட் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் கியர் லாக் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கியர் லாக் ஆட் பண்ணதுக்கு பிறகு ஒரு ஜம்ப் ரிங்ஸும் நம்ம ஆட் பண்ணி எடுத்துடலாம். ஜம்ப் ரிங்ஸ் ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ 2 ஒயரோட எண்டை எடுத்து கியர் லாக் உள்ளாடி விட்டுட்டு நம்ம லாக் பண்ணதுக்காக வேண்டி இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து திருப்பியும் வந்து ஒரு 2 டைம்ஸ் அல்லது 3 டைம்ஸ் வந்து நல்லா டைட்டாக நாட் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம இடைக்கு நாட் போடும்போது என்னாகும் அப்படின்னா ப்ரேஸ்லெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம 2-3 இடத்துல வந்து நாட் வந்து போடுறோம். ஸோ இந்த மாதிரி நாட் போட்டதுக்கு பிறகு தான் இப்போ வந்து கியர் லாக் வந்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மூவ் ஆகாது. ஸோ அப்போ வந்து டைட்டாக உங்களுக்கு அந்த ஒயரை வந்து பிடிக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த கியர் லாக் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணதுக்கு பிறகு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒயரை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணியிருக்கிற அந்த சுகர் பீடுக்கு உள்ளே விட்டுட்டு அதுக்கு பிறகு திருப்பியும் அதில் ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் எப்படி பண்ணியிருக்கிறோமோ இதே மாதிரி ஒயரோட ஒரு சைடு எண்டை வந்து ஒவ்வொரு பீட்ஸுக்குள்ளேயும் விட்டு வெளியில் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒயரோட எண்டில் சின்ன சைஸ் நீடில் வந்து யூஸ் பண்ணிவிடுங்க. யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொறுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த ஒயரை வந்து வெளியில் எடுக்கலாம். ஸோ அதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு சைடில் வந்து ஃபுல்
ஒயரையுமே போட்டு வெளியில் எடுத்துட்டேன். ஸோ வெளியில் எடுத்ததுக்கு பிறகு இப்போ இதில் வந்து நம்ம நாட் போடலாம். ஸோ இனி அதில் ஒரு 2 பீட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயும் விட்டு நான் வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 7 பீட்ஸுக்குள்ளேயும் விட்டு அந்த வெளியில் எடுத்தாச்சு ஒயரை. ஸோ இந்த மாதிரி 7 பீட்ஸுக்குள்ளே விட்டு ஒயரை வெளியில் எடுத்த பிறகு இதில் வந்து ஒரு நாட் போட்டுடலாம் இதுலேயும். ஸோ இதில் வந்து நம்ம நாட் போடாமல் நம்ம இதை கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த ஒயர் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அதனால் அந்த எண்ட்லையும் நம்ம ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி தான் இனி ஒரு சைட்லேயும் பீட்ஸுக்குள்ளாடி அந்த ஒயரை விட்டு நாட் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு பீட்ஸோட சைஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கிளாஸ் 6ல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நமக்கு பீட்ஸோட சைஸ் தெரிஞ்சால் தான் இந்த மாதிரியான ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு சைஸ் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணி ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா பீட்ஸ் சைஸ் நமக்கு தேவையில்லை. பட் நீங்கள் நிறைய சைஸில் மிக்ஸ் பண்ணி ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு பீட்ஸோட சைஸ் தெரிஞ்சிருந்தால் தான் நிறைய மாடலில் நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டு அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நாட் போட்ட பிறகு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ 2 சைடில் இருக்கக்கூடிய ஒயரையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கு பிறகு இப்போ இதனுடைய மெஷர்மெண்ட்டை நம்ம செக் பண்ணிக்கலாம். இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 7.2 இன்ச்சு சைஸில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம இனியும் ஹூக் போடும்போது திருப்பியும் இதில் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். அதனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா ஒரு சைடில் இருக்கக்கூடிய ஜம்ப் ரிங்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹூக்கை வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம லாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ரேஸ்லெட்டில் நம்ம 3 பீட்ஸுக்கு பதில் நீங்கள் 6 பீட்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணி நம்ம இந்த மாடலில் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ப்ரேஸ்லெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம நைலான் ஒயர் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஒயருக்கு பதிலாக நைலான் த்ரெட்டும் கிடைக்கும். ஸோ அது வாங்கியும் நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணிக்கலாம். நைலான் த்ரெட்லையும் ப்ரேஸ்லெட் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து இனி வர வீடியோவில் அதை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஜம்ப்ரிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இந்த லாப்ஸ்டர் ஹூக்கை ஆட் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ ஜம்ப்ரிங்ஸை நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒயர் யூஸ் பண்ணி ப்ரேஸ்லெட் வந்து இப்படி தான் ரெடி பண்ணணும். இதே மாதிரி நிறைய மாடலில் நம்ம ஒயர் யூஸ் பண்ணி ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃப்ளாட் மாடலில் ப்ரேஸ்லெட் வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வந்து ப்ரேஸ்லெட் வீடியோ நம்ம இனி வர வீடியோவில் 1 by 1 நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ரேஸ்லெட் வீடியோ பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இந்த ப்ரேஸ்லெட்டோட ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இந்த ஒரு ப்ரேஸ்லெட் போட்டாலே போதும் நம்ம கை ஃபுல்லான மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த மாடல் ப்ரேஸ்லெட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.